வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் மிக முக்கியமான ஒரு பேசுபொருள் தொடர்பாக பேசப் போகிறோம். நேற்றைய நாளில் காத்தான்குடி படுகொலைகளுடைய 35வது ஆண்டு நினைவு தினம் நினைவேந்தப்பட்டது. நிச்சயமாக கொல்லப்பட்ட உயிர்களுக்கான நீதி பெறப்பட வேண்டும் என்பதிலே மாற்று கருத்துகள் இல்லை. கொல்லப்பட்டது தமிழ் உயிர்களா, முஸ்லிம் உயிர்களா என்ற பேதம் இருக்க முடியாது. கொல்லப்பட்ட அனைவருக்கும் நீதி தேவை. அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், இதில் மாற்று கருத்துக்கள் இல்லை. ஆனால் இந்த விவகாரத்தை வைத்து ஒரு வன்மத்தை கக்கிவிட்டு அதன் மூலமாக சில மடைமாற்ற செயற்பாடுகளுக்கு இடம் கொடுக்கப்படுகிறதா என்று ஒரு கேள்வி எழுகிற போது அதனுடைய பின்னணிகள் தொடர்பாக ஆராய வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போதைய சூழலில் ஈழத்தமிழர்களுடைய தொடர்ச்சியான வலிகளினுடைய ஒரு அங்கமாக செம்மணி தன்னை வெளிக்காட்டி கொண்டிருக்கிறது. செம்மணியிலே 130க்கும் அதிகமான மனித கூடுகள் வெளிப்பட்டிருக்கிறது. இப்போது அந்த மனித கூடுகள் சாட்சியங்களாக இருந்து நீதி கோரி கொண்டிருக்கிறது. இந்த சூழலிலே தான் இந்த காத்தான்குடி படுகொலைகள் போன்றவற்றை பேசி இதன் மூலமாக இந்த செம்மணியிலே கொன்று புதைக்கப்பட்டவர்களுக்கான நீதியை பறிப்பதில்லை, அல்லது இந்த செம்மணி விவகாரத்தை மடைமாற்றுவதில்லை. செம்மணி விவகாரத்தில் குற்றம் சாட்டப்படுகின்ற இராணுவத்தினர் மீதான குற்றங்களை மறைப்பதற்காக அல்லது நீர்த்து போகச் செய்வதற்காக இந்த விடயங்கள் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாற்றப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. நிச்சயமாக புலிகள் தான் இந்த காத்தான்குடி படுகொலையை செய்தார்கள் என்ற ஒரு கருத்தை முஸ்லிம் தரப்புகள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் அந்த விவகாரத்தை எப்படி ஏற்றுக்கொள்வது? புலிகள் தங்களை அடையாளம் காட்டி இந்த படுகொலைகளை செய்தார்களா என்று ஒரு கேள்வி வருகிற போது அங்கே யாரும் இதனை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. குறிப்பாக இந்த காத்தான்குடி படுகொலைகளை பொறுத்தவரை புலிகள் தான் இந்த படுகொலைகளை செய்தார்கள் என்று கூறுகின்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் பெரும்பாலானவர்கள் இதனை குறிப்பிடுகிறார்கள். இந்த விடயத்திலே தான் நாங்கள் உற்றுநோக்கல்களையும் ஒப்பு நோக்கல்களையும் இது தொடர்பான எதிர்விரிவுகளையும் பின்னணியில் இருக்கக்கூடிய சதைகள் தொடர்பாகவும் சிந்திக்க வேண்டிய தேவை எழுகிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த காத்தான்குடி படுகொலைகளின் போது புலிகள் தங்களை வெளிக்காட்டி அந்த படுகொலைகளை செய்தார்களா என்ற ஒரு கேள்வி எழுகிற போது இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்படி இருந்தால் மாற்று உடையிலே மறைமுகமாக வந்தவர்கள் 30 பேர் ஆயுதங்களோடு வந்து சுட்டுக் கொண்டார்கள் இது சொல்லப்படுகின்ற கருத்து. அப்படியாக இருந்தால் யார் அதனை செய்தார்கள்? எப்படி நாங்கள் விடுதலை புலிகளின் மீது இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கலாம்? இப்படியான கேள்விகள் முஸ்லிம் தரப்புகளில் இருக்கக்கூடியவர்களிடமும் விழுந்திருக்கிறது. முஸ்லிம் தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் அந்த கொலைகளை நாங்கள் நேரிலே கண்டோம், ஆகவே இது இந்த காரணத்திற்காகத்தான் மேற்கொள்ளப்பட்டது, இந்த விவகாரத்திலே புலிகளை சாட்டி இதன் மூலமாக ஒரு மடைமாற்றலை உள்ளது இனவிரோதத்தை விதைப்பதற்கான முயற்சி என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த கோணத்திலேயே பார்க்கின்ற அளவுக்கு கிழக்கிலே பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அதற்கான உதாரணங்களையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நேரம் நாங்கள் பேச வேண்டிய விடயம் குறிப்பாக அந்த காலச்சூழல், விடுதலை புலிகள் ஆயுதம் வைத்திருந்த காலப்பகுதி, கிழக்கிலே அவர்கள் செயற்பட்டு கொண்டிருந்த காலப்பகுதி. ஆகவே அப்படி ஒரு படுகொலை சம்பவம் இடம்பெற்ற போது விடுதலை புலிகளின் மீது இந்த விவகாரத்தை திணித்து விடுகிறார்கள். இருக்கட்டும், இதை தாண்டி வருகிற போது ஏன் அது ஒரு புலனாய்வு சதியாக இருக்கக்கூடாது என்ற ஒரு கேள்வியை இந்த நேரத்திலே முன்வைக்கலாம். குறிப்பாக உங்கள் எல்லோருக்குமே தெரியும், நான் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக பேசியிருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் குறிப்பிட்டிருந்தேன், தமிழ் பேசுகின்ற சமூகங்களுக்கு இடையில் ஒரு பிளவை ஏற்படுத்துவதற்கான முனைப்புகளையும் அதற்குரிய அணுகுமுறைகளையும் மொசாட்டினுடைய புலனாய்வு திட்டங்களின் ஊடாக ஸ்ரீலங்காவினுடைய புலனாய்வு அதிகாரிகளுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்பட்டது என்று சொல்லி விக்டர் ஒக்டோவசி கூறியிருக்கக்கூடிய ஃபைவ் வே ஆஃப் டிஃபென்சன் என்று சொல்லக்கூடிய அந்த நூலிலே அவர் குறிப்பிடுகிறார். இப்படியாக இந்த விவகாரத்திலே ஸ்டேல், மொசாட் ஸ்ரீலங்காவினுடைய புலனாய்வு தரப்புகளுக்கு பயிற்சி அளித்தது என்று சொல்லப்படுகிறது. ஆக இது ஒரு ஆதாரமாக இருக்க, இதை தாண்டி கிழக்கிலே பிட்டும் தேங்காய் பூவும் போல வாழ்ந்து வருவதாக சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் இன்றும் பல கிராமங்களில் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய முஸ்லிம் தமிழ் உறவுகள் இருக்கிறார்கள். மிகவும் நெருக்கமான குடும்ப நண்பர்களாக, பரம்பரையான நண்பர்களாக, திருமண கலப்புகளை செய்து கொண்ட நண்பர்களாக கூட இருக்கிறார்கள். இப்படியாக நெருக்கமாக வாழ்ந்த ஒரு சமூக கட்டமைப்பில் கிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் பேசுகின்ற சமூகங்களான தமிழ் முஸ்லிம் மக்களிடையே ஒரு பிளவை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு இனக்கலவரத்தை உண்டு பண்ணி இதன் மூலமாக குளிர்காய்கின்ற ஒரு நடவடிக்கையை ஸ்ரீலங்காவினுடைய இராணுவ புலனாய்வு பிரிவு கடந்த காலங்களில் மேற்கொண்டதாக பல சம்பவங்களை ஆதாரம் காட்டி பல ஆய்வாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த விவகாரத்திலும் காத்தான்குடி படுகொலைகள் தொடர்பாக எழுகின்ற இந்த சந்தேகங்களில் ஏன் அப்படியான ஒரு சந்தேகத்தை முன்வைக்கவில்லை? நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போலதான்
விடைகளை நாங்கள் எழுதி வைத்துவிட்டு கேள்விகளை கேட்பதால் பிரயோசனம் இல்லை. நாங்கள் கேள்விகளை கேட்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் சொன்ன விடைதான் பதிலாக இருக்கும் என்ற மனநிலையிலிருந்து மாற வேண்டும். அப்படியாக பார்க்கிற போது கிழக்கிலே மிக நெருக்கமாக செயற்பட்ட தமிழ் முஸ்லிம் மக்களினுடைய உறவுகள் 1990ஆம் ஆண்டுகளின் பின்பதாக மிகப்பெரிய அளவிலே விரிசல் ஏற்பட்டது. இரண்டு சமூகங்களும் முரண்பட்டுக் கொண்டார்கள். கைகலப்பு ஏற்பட்டது. இரண்டு சமூகங்களிலும் பாதிப்புகள் ஏற்பட்டது. தமிழ் மக்களுடைய வர்த்தக நிலையங்கள் எரிக்கப்பட்டது, சூறையாடப்பட்டது. தமிழர்கள் கிராமமாக கொல்லப்பட்டார்கள். கிழக்கிலே இந்த அவலத்தை மிக கச்சிதமாக ஸ்ரீலங்காவினுடைய துணை ராணுவ குழுவாக இருக்கக்கூடிய ஊர்காவற்படை, முஸ்லிம் ஊர்காவற்படை மிக கச்சிதமாக செய்தது. கிழக்கினுடைய ஒவ்வொரு கிராமங்களிலும் படுகொலைகளை செய்தார்கள். மக்களை கொடூரமாக கொன்றார்கள். அதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய பழி தீர்த்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டாலும் இந்த நிலைமைக்கு அந்த இளைஞர்களையும் இந்த சமூகங்களையும் மாற்றியது இப்படியான ஒரு புலனாய்வு சதியா என்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இப்போதைய கால பகுதியிலே பேசிக் கொள்கிறார்கள், முஸ்லிம்கள் கொந்தளித்துக் கொள்கிறார்கள், அலறுகிறார்கள், கத்துகிறார்கள், இப்படி எது வேண்டுமானாலும் சொல்லலாம். ஜூதர்கள் அருகம்பையை கைப்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி கிழக்கிலே இலங்கையிலே சபாத் இல்லங்களை நிறுவி இருக்கிறார்கள் என்று சொல்லி அன்றொரு கால பகுதியில் ஸ்ரீலங்காவினுடைய அரசுக்கும் அதனுடைய அரச கட்டமைப்புக்கும் வழங்கிய உதவிகளுக்காக இன்று இவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். அவர்கள் அந்த இடங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பலஸ்தீனத்திலே எப்படி காணிகளை வாங்கி விலை கொடுத்து வாங்கி அங்கு கொடியேறி இப்போது இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உருவாக்கினார்களோ அதுபோல இப்போது இங்கும் நிகழப்போகிறதா என்ற அச்சத்திலே முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய நிலையில் இந்த பிரிவுகளுக்கும் பிளவுகளுக்கும் உடன்பட்ட முஸ்லிம் சமூகம் இப்போது அதற்கான எதிர்வினைவுகளை ஏற்றுக்கொள்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இருந்து கொண்டே இருக்கிறது. நான் குறிப்பாக இந்த காத்தான்குடி படுகொலைகள் தொடர்பாக வருகிறேன். சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் 1990ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி இரவு நேர தொழுகையின் பின்பதாக 147 பேர் பலி கொள்ளப்பட்டார்கள். அந்த 147 பேரினுடைய மரணத்திற்குமான நீதி பெறப்பட வேண்டும் என்பதில் நாங்களும் இந்த நிலையாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் இழப்புகளுடைய வலிகளை மிக தெளிவாக அறிந்த ஒரு சமூகம். ஆகவே இன்னொரு சமூகத்தினுடைய இழப்பில் நாங்கள் குளிர்காய தயாராக இல்லை. நிச்சயமாக குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலே மாற்று கருத்துக்கள் இல்லை. இந்த விவகாரத்திலே தான் இப்படி வருகிற போது குறிப்பாக முஸ்லிம்களை போன்று வேடம் தாங்கிய 30 பேர் ஆயுதங்களோடு வருகிறது பள்ளிவாசலுக்குள் அந்த படுகொலையின் நிகழ்வை புரிந்தார்கள். அப்படியாக இருந்தால் விடுதலை புலிகள் முஸ்லிம்களைப் போல வந்து அந்த படுகொலையை நிகழ்த்த வேண்டிய தேவை என்ன? இப்படி ஒரு கேள்வி இருக்கிறது. அதே நேரத்திலே கிழக்கிலே ஆங்காங்கே நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய இனவன்முறை சம்பவங்கள் இதற்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதற்கான உதாரணங்களையும் கூட நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஒரு பதிலை வைத்துக்கொண்டு எப்போதுமே கேள்விகளை அணுகக்கூடாது என்ற அந்த யதார்த்தபூர்வமான ஒரு விடயத்தையும் இந்த நேரத்தில் நிலைப்படுத்திக் கொள்கிறேன். குறிப்பாக முஸ்லிம்களுக்கு சாதாரணமாகவே புலி விரோதம் என்ற நிலைப்பாடு ஊட்டி வளர்க்கப்பட்டது. இதனுடைய விவகாரம், இதனுடைய நிலைத்தன்மைதான் இப்படியான குற்றச்சாட்டுகளையும் தமிழ் மக்கள் இங்கே செம்மணியிலே கொன்று புதைக்கப்பட்டு பிஞ்சுகளினுடைய உடல்கள் வருகிற போது கூட அவர்கள் அப்படியான கருத்துக்களை பேசுகின்ற அளவுக்கு மாற்றி இருக்கிறது என்பதில் மாற்று கருத்துக்கள் இருந்துவிட முடியாது. குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் தமிழ் முஸ்லிம் உறவுகளிடையே மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தி அதனை ஒரு இனக்கிலவரமாக மாற்றுகின்ற முயற்சிகள் பல சந்தர்ப்பத்திலே கிழக்கிலே இடம்பெற்றிருக்கிறது. அதனுடைய ஒரு சில உதாரணங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். 15/10/2022 அக்டோபர் மாதத்தினுடைய 15ஆம் தேதி அப்துல் பாஜித் என்று சொல்லக்கூடிய 24 வயதுடைய இளைஞர் அக்கரைப்பற்றிலே கடத்தப்படுகிறார். இவர் ஏபிடிபியினுடைய ஒரு உறுப்பினராக செயற்பட்டார் என்று சொல்லியும் இவர் கடத்தப்பட்டிருக்கிறார். ஆகவே இதனை கடத்தலை செய்தது புலிகள் தான் என்ற நிலைப்பாட்டிலே அங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்கள் தொடர்ச்சியாக தமிழ் கிராமங்களின் மீது தாக்குதல்களை, தமிழ் மக்களின் மீது தாக்குதல்களை, தமிழ் வர்த்தக நிலையங்களை எரியூட்டுவது, இப்படியாக பல அழிவுகளை செய்தார்கள். இதனுடைய விளைவு மிகப்பெரிய ஒரு இனக்கலவரம் மூழ்கின்ற தருவாய் ஏற்பட்டது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையே இருந்த உறவு மிகப்பெரிய விரிசல்களை ஏற்படுத்தியது. இதன் மூலமாக மிகப்பெரிய எதிர்வினைவுகள், ஆபத்தான சமிக்கைகள் உணரப்பட்டது. இந்த நிலையிலேயே குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் முஸ்லிம்களை தூண்டுகின்ற வகையிலே முஸ்லிம் அரசியல்வாதிகள் தங்களுடைய அறிக்கைகளை விட்டார்கள். குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதாவுல்லா போன்றவர்கள் புலிகள் தான் இதனை செய்தார்கள் என்று சொல்லி திடமான கருத்துக்களை வெளியிட்டார்கள். அந்த அறிக்கைகள் முஸ்லிம் மக்களை ஆவேசப்படுத்தியது. தமிழ் மக்களுடைய கடைகளை எரித்தார்கள். தமிழர்களை அடித்து துன்புறுத்துகின்ற அளவுக்கு அவர்கள் மாறினார்கள். ஆனால் இதில் மிகப்பெரிய ஒரு மாற்று செய்தி ஒன்று வெளிப்பட தயாராகியது. இது இந்த விடயங்களுக்கெல்லாம்
மிகப்பெரிய காலத்தினுடைய சாட்சியாக மாறுவதற்கு ஒரு உதாரணங்களாக ஆக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த விவகாரத்தை புலிகள் நிராகரித்திருந்தார்கள். அந்த காலப்பகுதியில் மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டார்கள், நாங்கள் அப்படியாக ஒருவரையும் கடத்தவில்லை, நாங்கள் அதனை செய்யவில்லை என்று சொல்லி விடுதலை புலிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்று 3வது நாள் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி 2002ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காவல்துறை அந்த வாஜித் என்று சொல்லக்கூடிய இளைஞருடைய வீட்டை சுற்றி வளைப்பு செய்கிறது. அப்படி சுற்றி வளைப்பு செய்கிற போது அந்த வீட்டுக்குள்ளே சாவகாசமாக அந்த இளைஞர் அமர்ந்திருக்கிறார். அந்த இளைஞரை கைது செய்கிறார்கள். அந்த இளைஞரிடம் விசாரணைகள் இடம்பெறுகிறது. அவர் அந்த வாக்குமூலங்களை வழங்குகிறார். தான் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டிய தேவை இருந்தது, அதற்கான பண தேவை இருந்தது. ஆகவே இந்த கடத்தல் நாடகத்திற்கு ஒத்துக்கொண்டேன். இதன் பின்னணியிலே ஸ்ரீலங்காவினுடைய இராணுவ புலனாய்வு பிரிவு, EPDP அமைப்பு, ஒரு முஸ்லீம் அடிப்படைவாத குழு, இந்த 3 அமைப்புகளும் இணைந்து இந்த கடத்தல் நாடகத்தை செய்ததாக சொல்லப்படுகிறது. ஆக ஒற்றுமையாக இருந்த அல்லது சாதாரணமானவர்களாக இருந்து தமிழ் முஸ்லிம் மக்களிடையே மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்துகின்ற அந்த நடவடிக்கை, குறிப்பாக இந்த காலப்பகுதியை சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், புலிகளுக்கும் ஸ்ரீலங்காவினுடைய அரசுக்கும் இடையில் சமாதான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட காலப்பகுதி. அந்த சமாதான ஒப்பந்தத்தையும் சமாதான காலத்தையும் குழப்புவதற்கான ஒரு முனைப்பாக புலிகளின் மீதான இந்த குற்றச்சாட்டை செலுத்தி இதன் மூலமாக இப்படியான ஒரு நகர்வுகளை மேற்கொண்டார்கள். குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், அதே சமகால பகுதியிலே புலிகளுடைய தலைவரை நோர்வேயினுடைய பிரதி வெளிவிகார அமைச்சர் அந்த கால பகுதியிலே சந்தித்தார். ஆகவே இந்த சூழலில் இப்படியான ஒரு கருத்தியலை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டார்கள். இதன் மூலமாக சமாதானத்தை குழப்புகின்ற, சமாதான உடன்படிக்கையை நீர்த்து போகச் செய்கின்ற, இனங்களுக்கு இடையிலான மிகப்பெரிய பிளவுகளை ஏற்படுத்துகின்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த விவகாரங்களை மொசாட் எப்படி கற்றுக் கொடுத்திருக்கிறது, அதன் மூலமாக இவர்கள் எப்படியெல்லாம் செயற்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு நல்ல உதாரணம். அதே போல மொசாட் அதிகாரியினுடைய அந்த வாக்குமூலமாக இருக்கக்கூடிய அந்த நூலும் சாட்சியமாக இருக்கிறது. இந்த நிலையிலே இதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு சம்பவம் பார்க்க வருகிற போது 2001ஆம் ஆண்டு 11வது மாதம் 30ஆம் தேதி ஓட்டமாவடி மற்றும் ஆவடிச்சேனை பகுதிகளைச் சேர்ந்த தமிழ் முஸ்லிம் மக்களிடையே மிகப்பெரிய கலகம் உண்டது. இதன் மூலமாக 2 தரப்பு மோதிக்கொண்டார்கள், அழிவுகள் ஏற்பட்டது. இது தொடர்பாக கல்குடாவினுடைய பள்ளிவாசல்கள் சம்மேளனம் பின்னாட்களிலே தெளிவாக இந்த விவகாரத்தை பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டது. அதாவது ஸ்ரீலங்காவினுடைய இராணுவ புலனாய்வு பிரிவு இதிலே நேரடியாக சம்பந்தப்பட்டிருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த நிலையில் இவர்கள் ஏன் இப்படியான சம்பவம் இடம்பெறுது என்று சொன்னால், ஓட்டமாவடியினுடைய இராணுவ சாவடியில் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி மாகரையைச் சேர்ந்த மீன் வியாபாரியாக இருக்கக்கூடிய மணாளன் மகேசன் என்பவர் கைது செய்யப்படுகிறார். அதன் பின்பதாக அவர் கொல்லப்பட்டு மாவடிச்சேனை பிரதேசத்திலே அவருடைய உடல் கடத்தப்படுகிறது. ஆகவே முஸ்லிம் மக்கள் இந்த கொலையை செய்து விட்டார்கள் என்று சொல்லி தமிழர் தரப்பை தூண்டி விடுகின்ற செயற்பாடு இது இடம்பெற்றது. அதன் மூலமாக இந்த விவகாரங்கள், இந்த முரண்பாடுகள் ஏற்பட்டது. அதே போல ஒரு சம்பவம் இடம்பெற்றது கடந்த 2003ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி. குசைன் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம் இளைஞர் தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய கிண்ணியடி பகுதியிலேயே உயிரற்ற நிலையில் கண்டெடுக்கப்படுகிறது அவருடைய உடல். இந்த நிலையில் இதன் மூலமாகவும் தமிழ் முஸ்லிம் மக்களிடையே மிகப்பெரிய பிளவுகள் ஏற்படுத்தப்பட்டு அவர்களுடைய முரண்பாடுகள் உருவாக்கப்படுகிறது. அதே போல இந்த விவகாரத்திலே 1 மாதத்திற்கு பிறகு காவல்துறை ஒரு கைதை செய்கிறது. இந்த கைது விசாரணைகளிலே இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய தமிழ் பிரிவுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய கேப்டன் ஹஜ்ஜி என்று சொல்லக்கூடியவர் நேரடியாக தொடர்புபட்டிருந்தார் என்று சொல்லியும், அவர்களால் இந்த கொலை செய்யப்பட்டது தமிழ் மக்களிடையே, தமிழ் முஸ்லிம் மக்களிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையை சிதைப்பதற்கான இந்த நகர்வுகள் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அதன் பின்பதாக அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இந்த சம்பவம் இடம்பெற்று 1 வாரங்கள் கழித்த நிலையில் நிந்தபூர் பிரதேசத்திலே புலிகளினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய, காரைதீவு பிரதேசத்திலே புலனாய்வு உறுப்பினராக செய்யப்பட்டிருக்கக்கூடிய பூவண்ணன் என்பவர் கொலை செய்யப்பட்டு நிந்தபூரிலே கிடத்தப்படுகிறார். இதன் மூலமாக மிகப்பெரிய அதிர்வலைகள் ஏற்படுகிறது. தமிழ் மக்கள் மிகப்பெரிய கோபம் கொள்கிறார்கள். புலிகளின் தரப்பு கோபம் கொள்கிறது. இதன் மூலமாக முஸ்லிம் மக்களுக்கு எதிராக என்ன வேண்டும் என்றாலும் நடக்கும் என்ற நிலைமையிலே புலிகளினுடைய மட்டு அம்பாறை அரசியல் பிரிவு ஒரு அறிக்கையை வெளியிடுகிறது. தமிழ் முஸ்லிம் மக்களே விழிப்பாக இருங்கள் என்ற செய்தி தலைப்பிடப்பட்டு அந்த அறிக்கையை அவர்கள் வெளியிடுகிறார்கள். அதாவது இந்த பூவண்ணன் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டது EPDPயினரால் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு இந்த முஸ்லிம் பிரதேசத்தில் ஈடுபட்டதாகவும், தமிழ் முஸ்லிம் மக்களுடைய ஒற்றுமையை சிதைத்து அவர்களிடையே கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக இது மேற்கொள்ளப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. ஆக இப்படியாக முஸ்லிம் பிரதேசங்களில் தமிழ் இளைஞர்களை கொன்று போடுவது, தமிழ் பிரதேசங்களில் முஸ்லிம் இளைஞர்களை கொன்று போடுவது, இதன் மூலமாக 2 சமூகங்களையும் அடித்துக்கொள்ள வைப்பதற்கான அந்த புலனாய்வு சதியை அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். ஆகவேதான்
இப்படியான நகர்வுகளை உதாரணங்களாக பெற்றிருக்கின்ற இந்த சமூகம் இன்னமும் ஏன் இந்த விவகாரத்தில் அப்படி ஒரு கோணத்தில் சிந்திக்கவில்லை என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ் முஸ்லிம் மக்களிடையே இருக்கின்ற இந்த ஒற்றுமையை சிதைக்க வேண்டும் என்கின்ற நோக்கம் தமிழர்களுடைய தரப்பில் மிகப்பெரிய அழுத்தங்களை வழங்குகின்ற அல்லது சுமைகளை குற்றங்களை சுமத்துகின்ற ஒரு நகர்வை ஸ்ரீலங்காவினுடைய இராணுவ புலனாய்வு தரப்பு எப்படியாக மேற்கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது இல்லையா என்ற ஒரு கேள்வியையும் எழுப்புகிறது. ஆகவேதான் இன்று செம்மணி விவகாரம் இந்த அளவுக்கு பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதியில் அவர்கள் அதனை நீத்து போகின்ற அல்லது மடைமாற்றுகின்ற குற்றஞ்சாட்டப்படுகின்ற இராணுவத்தினரை இந்த விவகாரங்களிலே இருந்து நீர்த்து போக்கு செய்கின்ற அளவுக்கு தங்களுடைய நகர்வுகளை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். இதன் மூலமாக அந்த முஸ்லிம் சமூகமும் தங்களுடைய செயற்பாடுகளை தங்களுடைய கருத்துக்களை இதன் மூலமாக முன்வைப்பதற்கும் இவர்கள் இப்படியான நிலைப்பாட்டை கொள்வதற்குமான சாத்தியக்கூறுகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் சிந்திக்க வேண்டிய விடயம் காத்தான்குடி படுகொலைகள், அதாவது காத்தான்குடி பள்ளிவாசல் படுகொலைகள் இடம்பெற்று 35 ஆண்டுகள் நேற்று கடந்து விட்டது. ரணங்களோடு வாழுகிறீர்கள், அதற்கான நீதி தேவை என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. கொல்லப்பட்ட ஒவ்வொரு உயிருக்கும் நீதி தேவை என்பதில் மாற்று கருத்துக்கள் இல்லை, நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் உண்மைகளை தேடுங்கள், உண்மையினுடைய பக்கமாக அங்கு நிகழ்த்தப்பட்ட விடயங்களை பற்றி பேசுங்கள். அதன் மூலமாக ஆதாரபூர்வமான தகவல்களின் அடிப்படையில் குற்றச்சாட்டுகளை முன்வையுங்கள். ஒரு ஒடுக்கப்படுகின்ற இனமாக அல்லது சிறுபான்மை இனங்களாக இந்த நாட்டிலே தமிழ் முஸ்லிம் சமூகம் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளை நன்கு உணர்ந்தவர்களாக இருந்தும் இன்னமும் நீங்கள் வெளிப்படையாமல் இருப்பீர்களாக இருந்தால் இதனை எந்த பக்கம் யாரை சொல்லி நோவது என்ற ஒரு கேள்விதான் இருந்து கொண்டிருக்கும். ஆழமாக ஆராயுங்கள், சந்தேகப்படுங்கள், ஒவ்வொரு விடயங்களையும் சந்தேகப்படுங்கள், அதன் மூலமாக தீர்வுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நாளை மற்றொரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.